பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து விடுவேன். சங்கீதம் 138 அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அதாவது என்ன விஷயம்னா, மகனே மகளே, இன்னைக்கு நீ ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்க, அதுவும் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது, உனக்காக நான் செய்து முடிக்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க ஏதோ ஒரு அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக ஏங்கின்னு இருக்கீங்க, காத்துன்னு இருக்கீங்க. உங்களுக்கு நடக்குமா நடக்காதுன்னு டவுட்டா தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா நடக்க போகுது. நீ என்ன எதிர்பார்க்கறியோ இந்த 2024 நீ பெற்றுக்கொள்ள போற, உனக்காக நான் செய்து முடிக்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, என்னெல்லாம் நடக்காது பிரதர், எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்க லைஃப் அப்படிதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க, எங்க வீட்டில் கூட எல்லாரும் அப்படிதான் பிரதர் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, யார் என்ன வேணா சொல்லட்டும், உனக்கான தரிசனமும் உனக்கான திட்டமும் சீக்கிரம் வரப்போகுது, உன் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க. தாவீதுனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, தாவீது கேட்டதையும் பெற்றுக்கொண்டாரு, கேட்காதையுமே பெற்றுக்கொண்டாருங்க. இன்னைக்கு நம்ம கேட்டதையும் ஏசப்பா நமக்காக செய்யப்படுறாரு, நம்ம கேட்காததையுமே ஏசப்பா நமக்காக செய்யப்படுறாருங்க. அட இவனுக்கான இவ்வளவு அற்புதம் நடந்து